கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. கூடி வாருங்கள். நாளைய தினத்தில் நமக்கு 3 மணி நேரம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாளைய தினத்தில் காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரை இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. அதுக்கு முந்தின வியாழன், வெள்ளி, சனி 3 தினங்கள் நமக்கு சுத்திகரிப்பு ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்துக்கு வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சபைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சபையினுடைய ஆல்ட்ரேஷன் வேலைகளுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். தேவ சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். நாம் செய்கிறதை செய்யலாம். அதற்கு பிறகு தேவன் நமக்கு அந்த இடத்தை கொடுக்கும்போது நாம் நிச்சயமாக அதை மீட்டு கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன். இந்த நேரத்தில் கூட தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமீன். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தை கர்த்தாவே அடிமைக்கும் கேட்கிற ஒவ்வொருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். அடிமையோடு பேசுங்க அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு பேசுங்க. அடிமை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. துதிக நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன். நான் வாசித்தது போல என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்க? கர்த்தருடைய சத்தம் இது வரைக்கும் நான் கேட்கலை அப்படின்றாலும் பரவாயில்ல. இனி நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆசையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை நான் எப்படி கேட்பது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் பேசுவார். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். பிரசங்கிக்கிற பிரசங்கியார் மூலமாக கர்த்தர் பேசுவார். ஆராதனை நடத்தும் பொழுது ஆராதனை செய்கிறாங்க இல்லையா, அந்த பாடலோடு கர்த்தர் பேசுவார். ஆமீன் சொல்லுவோமா? அப்படி நாம் பேசும் பொழுது அந்த சத்தத்துக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டுமா? செவி கொடுக்க வேண்டும். அப்படி உண்மையான கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்துவின் உண்மையான அந்த ஆடுகள், விசுவாசிகள் என்றால் ஆடுகள், அந்த உண்மையான ஆடுகள் என்ன செய்யுமா? அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியும். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் வரணும். ஏன் தெரியல. நிறைய பேர் மோகன் பத்ர குடும்பம் மாத்திரம்தான் ஊருக்கு போயிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. கர்த்தருடைய சத்தம் அவங்களுக்கு கேட்க இல்லை. ஏன் தெரியல. எதுக்காக? ஒரு தூரம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆட்டோ வச்சுருக்குறாங்க, எல்லாம் வச்சுருக்காங்க, வரலாம், இயேசுக்காக வரலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. சீக்கிரமாகவும் வர மாட்டேங்கிறாங்க, லேட்டாகவும் வராங்க. லேட்டாக வரதே கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். கர்த்தர் அதை அனுமதிக்கவே மாட்டார். நீங்கள் 1000 சாக்கு போக்கு சொன்னாலும் லேட்டாக வருகிறதே கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நம்ம நேரத்தோடு வருவதற்கு பிரயாசப்பட கற்றுக்கொள்ள வேண்டியதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அப்படி உண்மையான கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிந்து அவரை பின் செல்லுவார்கள். அவர் சத்தத்தை கேட்பார்கள். அவருடைய சத்தம் எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். யோவான் அப்போ எப்படி அவருடைய சத்தத்தை கேட்பது? வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமீன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, இயேசுவுக்கு கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் எப்படி இருப்பான்? விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அப்போ கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நமக்கு வருகிற விக்கினங்கள், நமக்கு வருகிற ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் என்ன செய்வாராம்? அதை எடுத்து நம்ம பயப்படாமபடி அமைதியாக இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதுதான் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை ஓட்டி கொண்டு அவன் மேய்க்க கடந்து போவாரானால் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடுகள் நன்றாக அறிந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே தண்ணீர் காட்டணும் அல்லது அதை இளைப்பாற வைக்க வேண்டும், ரெஸ்ட் எடுக்க வைக்க வேண்டும் என்றால் அந்த மேய்ப்பன் என்ன செய்வார்? அந்த ஆடுகளை ஒரு குரல் கொடுப்பார். ஒரு குரல் கொடுத்தவொடனே அந்த ஆடுகளெல்லாம் என் மேய்ப்பனுடைய குரல் என்று சொல்லி அது விளங்கி கொண்டு அது எல்லாம் மந்தையாக ஓடி ஒரு இடத்துல கூடும். அப்படி தானே தம்பி? கரெக்டுங்களாப்பா நான் சொல்கிறது? உங்கள் ஊரில் இருக்குல்ல? ஆமாம். மேய்ப்பன் குரலை கேட்கும் தானே? அவர் ஒரு குரல் கொடுப்பார். இன்றைக்கு நம்முடைய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து
அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அப்போ நம்ம கவனிக்கணும், இது யாருடைய சத்தம்? இது இயேசுவின் சத்தமா? இது பிசாசு கூட நம்மளை பேசும். அப்போ பிசாசின் சத்தமா இயேசுவின் சத்தமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி அது ஆராய்ந்து பார்க்குது? இயேசுவின் சத்தமா இருக்குமானால் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும், தேவனே நீர் பேசினது என்னோடு உண்மையானால் இதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க அப்படி என்று நம்ம சொல்லி கேட்கும் பொழுது அதை தேவன் ஊழியர்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்துவார். அப்படித்தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த புதிய ஆண்டில் நம்ம கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த முதல் மாதத்தில் கடைசியில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் சத்தத்தை கேட்கும் பொழுது விக்கினமின்றி நாம் வாசம் பண்ணி அமைதியாக இருக்க முடியும், பயப்படாமல் நாம் இருக்க முடியும். தேவன் நமக்கு நிச்சயமாக அந்த கிருபை கொடுப்பார். அதே உபாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள், 33ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 33:28. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். ஆமென். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேல் என்றால் நாம் தான் இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் எப்படி இருக்கும்? சுகமாய் தனித்து வாசம் பண்ணோம். இன்றைக்கு நாம் சுகமாக, நாம் ஆரோக்கியமாக நாம் வாசம் பண்ண வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நாம் ஒன்றுமே செய்யாமல் நம்ம கர்த்தர் நம்மோடு பேச மாட்டார். நாம் ஒரு இடத்துல தனிமையாக உட்கார்ந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவ சத்தத்துக்காக நாம் காத்திருக்கணும். தேவன் நம்மோடு பேசுவார். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார், மோசையோடு கர்த்தர் பேசினார். இன்றைக்கு என்னோடு உங்களோடு கர்த்தர் பேசுவார். நாம் பேசுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். வாலிப தம்பிமார்கள் தேவன் பக்கமாக நெருங்கணும். எல்லாருமே, வாலிபர்கள் மாத்திரமல்ல, எல்லாருமே நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவன் பக்கமாக நெருங்க வேண்டும். ஏனென்றால் இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தேவ சத்தத்தை நாம் கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அதே உபாகமம் வாசிங்க 28:1-14 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அதில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு சில வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். வீடுகளில் போயிட்டு நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். 1-14 வரைக்கும். முதலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்போ வைப்பார் சொல்லுங்க? கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நாம் செவி கொடுக்க வேண்டும். இல்லை, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும், இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களிலும் நம்ம எப்படி வைப்பார் சொல்லுங்கள்? மேன்மையாக வைப்பார். இன்றைக்கி நம் தேவ ஜனங்கள் நாம் மேன்மையாக இருக்க வேண்டுமானால், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நாம் உயர்வடைய வேண்டுமானால், நம் ஸ்கூலில் நம்ம ஹை மார்க் நாம் ஸ்கோர் பண்ண வேண்டுமானால், நம் காலேஜில் நம் உயர்ந்த பதவியில் நல்ல மார்க் எடுத்து நம்ம நல்ல கோல்டு மெடல் எடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நம் குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நம் தொழிலில் ஒரு வளர்ச்சி வேண்டுமானால், நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். ஆடுகள் பாருங்க, மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்க. எப்போ என் மேய்ப்பன் என்னை கூப்பிடுவாரு, எப்போ என்னை கூட அந்த ஆடுகள் ரெடியாக இருக்கும். அதே போல தான் ஆடுகளாகிய விசுவாசிகளாகிய நாம் கூட தேவனுடைய சத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பையா என் கூட பேசுவீங்க? சாமுவேல் என்ற சாமுவேல் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவருக்கு தெரியாத நேரத்தில் கர்த்தர் அவரோடு பேசுகிறார். சாமுவேலே. அவர் ஏலி ஐயா தான் கூப்பிட்றாருன்னு, ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா, போய் படுத்துக்கோ. திரும்பவும்
இல்லைப்பா போய் படுத்துக்கோ, திரும்பவும் இல்லைப்பா நீ போய் படுத்துக்கோ. இப்படியாக தேவன் அடுத்த முறை உனக்கு இந்த சத்தம் கேட்குமானால் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். இல்லை வாசிங்க, அதை அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 3:9. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கோள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். ஆமே. இந்த 3 முறை சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. அப்பொழுதெல்லாம் ஏலி ஐயா சொல்கிறார், நீ போய் படுத்துக்கோன்னு. அடுத்த முறை சாமுவேலை கூப்பிடும்போது நீ போய் படுத்துக்கோ, அடுத்தபடி கூடுக்கும்போது உனக்கு அந்த சத்தம் கேட்டால் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். இன்றைக்கி நம்ம கூட அதுபோல் நம்ம கூப்பிடுறாரா? ஜபத்துக்கு கூப்பிடுறாரா? உங்களை எழுப்பி விடுறாரா? யாருடைய சத்தமாக இருக்கிறது? பிசாசின் சத்தம், ஆவியான சத்தம் வித்தியாசம் இருக்கும். ஆவியானவர் பேசுவார்னா நமக்கு ஒரு சமாதானமாக இருக்கும். பிசாசு பேசுமானால் ஒரு கலக்கமாக இருக்கும், மனக்குழப்பமாக இருக்கும். ஒரு சகோதரி அப்படி தான் ஃபோன் பண்ணி இது போல் தேவைகளுக்காக அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, அம்மா இது போல் எனக்கு ஒரு வசனம் வருகிறது, எப்படின்னு தெரியல. அப்போ 118 சங்கீத புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. 118:6 சங்கீத புஸ்தகம் 118:8ஆம் வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமேன். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இந்த சத்தத்தை நான் வாசிக்கும் போது கேட்டேன், எனக்கு தெரியலம்மா. அப்போ நான் சொன்னேன், மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. மனுஷனை நம்பி எல்லாம் ஏமாற்றம். ஆனால் கர்த்தருடைய சத்தம், கர்த்தரை மாத்திரம் நான் நம்பும் பொழுது பாருங்க, அவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் எல்லாம் எத்தனை லட்சங்கள் ஆனாலும் அவர் கொடுப்பாரு, எத்தனை கோடி ஆனாலும் அவர் கொடுப்பாரு. காரணம் சொல்லுங்க, ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அப்போ ஜெபிக்காத பட்சத்தில் அந்த சத்தம் நம்மளால் என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியான இடத்துல நான் கேட்டேன், இந்த வருடம் எனக்கு சொன்னீங்க இல்லையா, யாபேசின் ஜபத்தை கேட்பேன்னு. எங்கள் தேவ ஜனங்களுடைய ஜபங்களெல்லாம் நீங்கள் கேட்கணும் ஐயா, என் ஜபத்தை கூட நீங்கள் கேட்கணும்ப்பா, என் ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்கணும்ப்பா என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணுவேன். யாபேசுக்கு மாத்திரம்தானா தேவன்? எங்களுக்கு தேவன் இல்லை ஐயா, எங்கள் ஜபத்தை கேளுங்கப்பா என்று சொல்லி அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் தேவன் நம்மோடு பேசுவார், இடைப்படுவார். அப்படி அந்த மாதிரி ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது தான் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தையை குறித்து நான் சத்யபிரபு பிரதர் தானே இந்த வாரம் வந்து பேசுவார். சரி, நம்ம அடுத்த February மந்த்து ஃபஸ்ட்டு வீக் நம்ம பேசிக்கலாம் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அவர் வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. அதற்காக நான் உடனே கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஓஹோ எனக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஆவியானவரே, இதை நான் என்ன செய்கிறேன், இதை தியானம் செய்கிறேன் என்று சொல்லி நான் 2 வாரங்களாக இதையே நான் தியானித்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய சத்தம் நம் காதில் கேட்க வேண்டும். சாமுவேல் என்ற சின்ன பிள்ளைக்கு கர்த்தர் பேசினார். இன்றைக்கு தேவ ஜனமே, உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். ஏன் கூட பேசுவாரா? ஆமாம் பேசுவார். நீங்கள் உண்மையாக நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்படி பேசும் பொழுது நீங்கள் உடனே கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். நேற்று சாயங்காலம் ஒரு பாஸ்டர் வந்தார் பொன்னேரியிலிருந்து. எனக்கு குளிர், ஃபீவர் வேறு, கடகடன்னு குளிர் நடுங்குது. போன வாரம் தான் சாட்சி கொடுத்தேன். அப்போ தான் நினச்சேன், ஏன் தான் சாட்சி கொடுத்தமோ தெரியல. கோல்டு நல்லா, அது உடனே கோல்டு, தொண்டை வலிக்குது, காது வலிக்குது, என்னால் முடியல, குளிர், ஃபீவர் வரா மாதிரி கடகன்னு நடுக்கமாக இருந்துச்சு. சரின்னு வந்து உட்கார்ந்தேன், பாஸ்டர் வந்திருக்காரேன்னு சொல்லி. அப்போ அந்த ஐயா ஒரு சாட்சி கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு என்றால், ஒரு மீட்டிங்க்கு நான் போனேன் சகோதரி. நான் போகும்போது கர்த்தருடைய ஆவியான, என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்குது. அப்போ மீட்டிங்க்கு போகிறேன், இன்னும் நான் போகலை. அதுக்குள்ளே வந்து என்னை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்க அந்த 500 ரூபாயை தூக்கி அங்கே கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன செய்யுது சொல்லுங்கள் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். உடனே நான் எடுத்து நான் கொடுத்த உடனே நான் போகிற மீட்டிங்க்கு நான் போனேன். மீட்டிங்கு போயிட்டு, யாரோ மீட்டிங்கு தான் இவர் போயிருக்கார், இவர் பேசலாம் போகலை, இவர் சும்மா அட்டென்ட் பண்ண போயிருக்காரு. போன இடத்துல மீட்டிங் முடித்த பிறகு அந்த ஐயா ஒரு 500 ரூபாய் கொடுத்து, பாஸ்டர் பெட்ரோல் போட்டுக்கிறதுக்கு இந்த 500 ரூபாய் வச்சுக்கோங்க
அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சியை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கி கர்த்தருடைய சத்தம் நம் காதில் கேட்கும் பொழுது ஊழியத்துக்கு வா, ஊழியம் செய், ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கென்று இதை கொடு என்று சொல்லி நம் சத்தம் கேட்கிறதா? அப்படி கேட்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஐயோ என்கிட்ட வெறும் 500 ரூபாய் தான் இருக்குது, நான் எப்படி இதை கொடுக்குதுன்றது நினைத்திருந்தாலும் நிறைய ஐயா ஆண்டி வாழ்க்கையில் கூட அதை நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் கூட நிறைய நான் அனுபவித்திருக்கிறேன். சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் நமக்கு இல்லை. இப்படியாக நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தார் சாமுவேல் என்ற சிறு பிள்ளை. அந்த உண்மையாய் செவி கொடுத்த மாத்திரத்தில் தான் முதல் பெயர் சேபா வரைக்கும் ஒரு வல்ல தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவரை மாற்றினார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் பேசும் பொழுது நாம் அப்படியே நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். உங்கள் கணவரை ஊழியத்துக்கு அழைக்க கர்த்தரை ஒப்பு கொடுப்பாருனாலும் ஒப்பு கொடுக்கணும். போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்க, நான் மேனேஜ் பண்ணுற, கர்த்தர் கொடுப்பாரு. நேற்று தம்பி ஒருத்தர் சொன்னார், ஜான் வெஸ்லி அப்படின்ற ஊழியத்தை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது தான், அவர் நல்ல வல்லமையாக ஊழியம் செய்வாராம். அவர் வெளியில் ஊழியம் செய்வார். மனைவி ஆப்போசிட், பயங்கரமாக அந்த அம்மா டார்ச்சர், உபத்திரவம் எப்படி இருக்கும், பிசாசு போல அவங்க உறவினரை வேடம் போட்டு அவரை ஏமாற்றுவதற்கு எத்தனையோ காரியங்களை செய்திருந்தார்களாம். கரெக்டாக அந்த ஐயா கண்டுபிடித்து விட்டாராம். இப்படியாக இன்றைக்கு ஊழியத்திற்கு நம்ம எப்படி இருக்க வேண்டும்? நம்ம கணவர்மார்களை ஊழியத்திற்கு அழைப்பு கொடுப்பாரானால் சந்தோஷமாக நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நாம் அனுப்ப வேண்டும். அது கர்த்தருடைய சத்தம். அந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தேவன் நிச்சயமாக நம் குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமீன் சொல்லுவோமா? இந்த கடைசி காலத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கலாக நாம் மாறுவோம். 3ஆம் உபாகம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது, உன் கால் இடராது. நீ பயமின்றி அமைதியாக தங்கியிருப்பாய். நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது எப்படி இருப்ப? நீ பயமின்றி, பயமில்லாமல் உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. பயம் நம் வாழ்க்கையில் வராது. இன்னைக்கு ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பயம் வருகிறது? கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறது இல்லை. நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமானால் நாம் பயமில்லாத வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. அது மாத்திரமல்ல, நம்முடைய வழிகளில் நடக்கும்போது நம் கால் இடராது. இன்னைக்கு தேவையில்லாத சத்தங்களுக்கு நாம் செவி கொடுத்தோமானால் நம் கால் இடறிவிடும். அதே நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் நடந்து பாருங்கள், உங்கள் கால் இடராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சங்கீத புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் பாதங்களை இடராதபடிக்கு என்ன செய்கிறார்களாம்? தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். இல்லை, உன் வடிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நம் கால் இடராது. எப்போ சொல்லுங்கள்? கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது. நாம் கர்த்தருடைய சத்தத்தை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது, நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. கர்த்தரை எழுப்பி ஜெபம் செய் என்றால் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு 3 மணிக்கு கர்த்தரை எழுப்பினார். 3 மணிக்கு ஏன் இசப்பா குளிர் காலத்தில் 3 மணிக்கு எதுக்கு எழுப்பினீங்கன்னு சொல்லி நான் யோசித்துட்டு பாத்ரூம் போயிட்டு வாய் ப்ரஷ் இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ஜெபம் செய்து விட்டு நான் என்ன செய்தேன்? நான் படுத்து விட்டேன். கர்த்தர் எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடப்பட்டிருக்கிறது. அந்த தீமையிலிருந்து பாதுகாக்கப்படணும், ஜெபம் செய். இன்னைக்கு சென்னை பட்டணத்துக்கு கூட கனத்த மழை, இன்றைக்கி மழை வந்திருக்கணும். நான் நியூஸில் கேட்டேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன மாத்திரத்தில் அதுக்கு மாத்திரம் நான் ஜெபித்து விட்டு நான் படுத்து விட்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல நித்திரையை கொடுத்தாரு. அதிகாலம் திரும்பவும் நான் எழும்பி நான் தேவ சமூகத்தில் மீண்டும் ஜெபித்து விட்டு இதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன்னு சொல்லுவோமா? நாம் ஜெபிக்கவில்லை என்றால் இந்த 8 மாவட்ட நிலைமை என்னவாக இருக்கும்? தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டம் எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? எனக்கே முடியல, எனக்கு முதுகு வலி தான், என்னால் முடியாது தான். படுக்காமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும் உடல்.
கொஞ்ச நேரம் படுத்து எழும்புனா பயங்கரமாக எனக்கு பாடி பெயினாக இருக்கும், ஏன் படுக்கிறோன்னு இருக்கும், அதுபோல் ஒரு பலவீனங்கள். ஆனாலும் தேவன் சொல்லும் பொழுது நாம் அந்த சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் கால் இடராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி நமக்கு ஊழியம் செய்வார்கள். தேவ தூதர்கள் நம்மை தாங்கி பிடிப்பார்கள். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் தாங்கி பிடிப்பார். எப்போ சொல்லுங்கள்? கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க? இன்றையிலேருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும் ஐயா, நீங்கள் பேசுங்கப்பா. நம்ம டைம் கொடுக்கணும். நம்ம டைம் கொடுத்தால்தான் ஆவியானவர் நம்மோடு பேசுவார். நம் டைம் கொடுக்காமல் நம் ஜெபத்தில் தங்கி இருக்காமல் நம் ஜெபத்தில் தரித்திருந்து காத்திருக்கவில்லை என்றால் அவர் நம்மோடு பேச மாட்டார். நாம் பேசணும். வேலை செய்து கொண்டிருக்கும் போதே நாம் பேச வேண்டும். டிரைவிங் பண்ணி ஐயா டிரைவ் பண்ணிகிட்டே இருப்பார், ஆவியானத்தில் பேசிக்கிட்டே இருப்பார், ஆவியானுடைய இடைப்பட்டுகிட்டே இருப்பார். தேவா ஒவ்வொரு நாளும் ஆவியானோடு அந்த கனெக்ஷனை ஐயா என்ன செய்ய மாட்டார்? கட் பண்ணவே மாட்டார். அவர்கிட்ட தான் நான் கூட கற்றுக்கொண்டேன். நானும் அப்படி தான் துணி துவைக்கும் போதெல்லாம் நானே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். கையில் தான் அப்போல்லாம் துணி துவைப்பேன். இல்லை ப்ரஷ் பண்ணும் போதெல்லாம் ஏசப்பா இதில் இருக்கிற அழுக்கு அந்த ப்ரஷ் எப்படி எடுக்குதோ அதே மாதிரி என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. பாத்திரம் கழுவும் போது எல்லா வேலையும் அப்போ நான் தான் செய்வேன். இதெல்லாம் வீடு வாசல் கூட்டும் போது எல்லா நேரத்துலையும் செய்யும்போது நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் செய்வேன். அதனால எனக்கு பலவீனமே தெரியாது. அந்த வேலைகள் எப்படி முடித்தேன்னு கூட எனக்கு தெரியாது. இப்பவும் அப்படி தான் நான் செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் சாட்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாய் நாம் செவி கொடுக்க வேண்டும். நம் தேவன் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து விட்டு நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் என்னென்ன காரியங்கள் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் தீர்த்து வைப்பார். கடந்த நாட்களில் சிஸ்டர் ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. ரொம்ப மனசுக்குள்ளே நான் வேதனைப்பட்டேன். இன்னார் பர்சன் வந்தால்தான் இந்த மகளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு மிகவும் நான் வேதனைப்பட்டேன். ஐயோ வரலையே, இவர் வந்தால் நல்லா இருக்குமே, அப்போ தானே இவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இவ்வளோ பலவீனமாக இருக்காங்களே, இவ்வளோ ஒரு கிரியையோடு இருக்காங்களேன்னு சொல்லி என்னால் முடிந்த அளவுக்கு நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட சொல்கிற க்ளீனாக பேசுகிறாரு கிச்சனில், மனுஷரை நம்பியா நீ இருக்கிற? அப்போ என் வல்லமை நீ நம்பலையா? அப்போ நீ என்னை நம்பலையான்னு என்னை கேட்குறாரு. கர்த்தருடைய சத்தம் க்ளீனாக. உடனே நான் ஆவியானவரே உங்களை நம்புகிறேன், தப்பு தான்ப்பா, நான் மனுஷர் மேலே நான் நம்பிக்கை வச்ச தப்பு தான், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி உடனே சிஸ்டருக்கு வந்து ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தேன். அம்மா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் நீ துதி, நீ இடைவிடாமல் துதித்து நீ ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உன் மாந்திரிக கட்டுலேருந்து உனக்கு விடுதலை கொடுப்பாரு. தொண்டையை பிசாசு பிடிச்சிட்டான் அப்படியே. இன்றைக்கி அந்த மாதிரி தான் அந்த சாட்சியை சொல்லியிருக்கணும். ஆனால் அதுக்கு சொல்கிறதுக்கு பாருங்கள் மனசு இல்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் அறிவிக்க வேண்டும். தொண்டை பிடிச்சிட்டான். எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருந்துச்சு அவங்க தொண்டை தெரியுமா? பயம், பாவமாக இருக்கும். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இரவெல்லாம் இருமல். ஒரு மனுஷன் இரவெல்லாம் இருமிட்டு இருந்தால் அந்த சரீரம் எப்படி இருக்கும்? தூக்கம் இல்லாமல் இருந்தால் ஒரு வாரமெல்லாம் இருமே அந்த தொண்டையெல்லாம் அப்படியே கட்டி விட்டது. எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு அந்த வரம் இல்லையே, ஆனால் இன்னார் வரவில்லையப்பா, இன்னார் வந்தால் தானப்பா இந்த மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு கேட்கும்போது தான் கர்த்தர் உணர்த்தினார், என் வல்லமை உனக்கு இல்லையா, நான் இல்லையா, என்னையே நீ மறந்துட்டேன்னு கேட்ட போதில் உடனே வந்து ஆலோசனை கொடுத்தேன். பாடி துதிச்சு கர்த்தரை ஆராதித்தார்கள். அவங்க ஆராதிக்க துதிக்க பாட கர்த்தருடைய கிருபையில் அந்த சிஸ்டருடைய தொண்டையை கர்த்தரை மாற்றினார். ஆமேன்னு சொல்லலாமா? உண்மைதானம்மா? உண்மைதானா? போய் சொல்கிறேன்னா? ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவன் மகளை பலப்படுத்தி வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நாம கூட யாரை நம்பிட்டு இருக்கிறோம்? மனுஷரை நம்பாதீங்க. மனுஷர் அவ்வளோதான் நம்மளை கைவிட்டுடுவாங்க. ஒரு சூழ்நிலை வரும்போது அவ்வளோதான் சொல்லிடுவாங்க. நான் கர்த்தர் பார்த்தீங்கன்னா எத்தனை சூழ்நிலை வந்தாலும் இயேசு நம்மளை கைவிடவே மாட்டார். இயேசுவை சிலுவையில் கொண்டு போயிட்டு அவரை கொலை செய்ய போகிறாங்க. கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அந்த கொஞ்ச நேரத்தில் கூட அந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த ரோமர்களுடைய அந்த வேலைக்காரருடைய காதை வந்து இயேசுனுடைய சீஷரில் ஒருத்தன் அறுத்துட்டான். உங்களுக்கு தெரியல அந்த சம்பவம். அவன் காதை என்ன பண்ணிட்டான், அந்த கெத்செமனே தோட்டத்தில் அறுத்து போட்டான், அப்படி வெட்டிட்டான் அந்த பட்டயத்தை உருவி. உடனே இயேசு என்ன பண்ணார், அந்த குனிந்து அந்த காதை எடுத்து அந்த மண்ணை ஊதி அந்த காதை ஒட்ட வைத்தார். ஆமேன்னு சொல்லலாமா?
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நானே சிலுவையில் மறிக்க போறேன், என்ன கொலை செய்ய போறாங்க, நான் ஏன் நல்லது செய்யணும், நான் ஏன் நற்கிரியை செய்யணும்னு அவர் நினைத்திருந்தால் அந்த மல்கூஸ் என்ற வேலைக்காவுடைய காது இன்னைக்கு ஒட்டப்பட்டிருக்குமா? நம்ம இந்த சரித்திரத்தில் படித்திருப்போமா? இல்லை. கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்வாரு. நம் வாழ்க்கையில கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அறுப்பாரு. நம் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள்லாம் கர்த்தரை மாற்றுவாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ப்ரேயர் கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த வாரம் பார்த்து ஒரு 15-16 பேர் வந்துட்டாங்க. எனக்கு தொண்டை வலி, என்னால் பாட முடியல. ஜஸ்டின் இருந்தால் அவர் பாடிடுவார், ஜஸ்டினும் இல்லை, பாட முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் சொன்னேன், யாரும் வரமாட்டாங்கம்மா, ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க, அந்த பெரிய ஆம்பெல்லாம் போடாதீங்க, சும்மா அந்த சின்னதை போட்டுருமா போதும் அப்படின்ட்டேன். பார்த்தா இத்தனை பேர் வந்துட்டாங்க, பாட முடியல. ஆனாலும் தேவன்கிட்ட கேட்டான், ஆவியானவரே எனக்கு நான் ப்ரேயர் இல்லைன்னு நான் சொல்லக்கூடாதப்பா, வருகிறவர்கள் வரட்டும், அவர்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன எப்படி நடத்த போகிறீங்கன்னு எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், சாட்சியை சொல்ல விடுனார். ஒவ்வொருத்தராக வந்து சாட்சி கொடுத்தாங்க, அற்புதமான சாட்சி கொடுத்தாங்க. தேவசுந்தரி அம்மா, கீதா, சாட்சியே கொடுக்காத கீதா கூட அன்றைக்கி சாட்சி கொடுத்தார்கள். ஈஸ்வரி அம்மா கொடுத்தாங்க. அப்படி நிறைய பேர் வந்து சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். தேவன் பாருங்கள், அந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நடந்த அந்த ப்ரேயரில் அற்புதமாக கர்த்தர் நடத்தினார். அன்றைக்கி நான் மட்டும் இந்நேரம் நம்பி அந்த கூட்டத்தை நான் வேண்டாம்னு சொல்லி விட்டுருந்தா, கர்த்தர் பேசுகிறாரு, உன்னை நீ நடத்து, நீ பண்ணு, நீ பாய் போடுன்றார். நான் வந்தேன், சபையை கூட்டினேன், நானே தான் கூட்டினேன். சபையை கூட்டிகிட்டு பாயை போட்டு சேர் போட்டு அப்புறம் சிஸ்டர் வந்தாங்க, கூட ஹெல்ப் பண்ணி நம்ம நடத்தலாம். அப்படி ஆவியான சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால அன்றைக்கு வந்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். ஆபேல் பிரதர் வந்தீங்கல்ல, ஆமாம், அவங்க மனைவி வந்தாங்க. அவங்க மனைவி வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான போராட்டங்கள், அவங்க பிள்ளை வாழ்க்கையில் அவங்க சிஸ்டர் வந்தாங்க. கர்த்தர் அற்புதமாக விடுதலை கொடுத்தார். நம்ம இல்லை, கர்த்தர் கொடுப்பார். என்ன சொல்றீங்க? நம்ம கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் ஊழியத்தை அவர் நடத்துவார், நம் குடும்ப காரியங்களை அவர் நடத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பயமில்லாத வாழ்க்கையை கொடுப்பாரு. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 37:24 வாசிங்க. சங்கீதம் 37:24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமேன். சங்கீத புஸ்தகம் 37:24. ஆமாம், விழுந்தாலும் என்ன செய்வதில்லை, தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவர் தாங்குவார். உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகள் நாம் விழுந்து போனாலும் நம்ம தள்ளுண்டு போகாதபடிக்கு அவருடைய கையினாலே நம்ம தாங்கி நம்மை பலப்படுத்தி நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் வசனத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், நீங்கள் மார்க் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 15:5 நீங்கள் மார்க் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. அது மாத்திரமல்ல, 28ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. அது 26ஆம் அதிகாரம் 16-17 அதை மாத்திரம் இப்போ வாசிங்க. உபாகமம் 26:16-17. இந்த கட்டளைகளின்படியையும் நியாயங்களின்படியையும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். ஆமேன். அவர் சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்தாய். நாம் கூட வாக்கு கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு வாக்கு கொடுங்க, அப்பா உங்கள் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உங்கள் கட்டளைகளை எல்லாம் நான் கை கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தர் பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க 18 வாசிங்க. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும்
அடுத்து என்னது, மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்ய, புகழ்ச்சி கீர்த்தி மகிமையில சிறந்திருக்கும்படி செய்வாரு. சொந்த ஜனமாக கர்த்தர் நம்மை மாற்றி வைப்பாரு. அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21 வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21. வாசிங்க. நீதிமொழிகள் 1:26. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். இது எப்போ நடக்கும்? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காத பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வார் பாருங்க. நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, ஆபத்து வரும்போது இயேசு நகைப்பாராம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குற பிள்ளைகளுக்கு ஆபத்து காலத்தில் விக்கினமின்றி வாசம் பண்ணி அவர்களை தங்க வைப்பார், சுகமாய் தங்க வைப்பார். அப்போ செவி கொடுக்காதவர்களுக்கு என்ன செய்வார்? ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவார். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். கஷ்டங்கள் சோதனைகள் துன்பங்கள் எல்லாம் வரும் பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத பிள்ளைகளுக்கு இவ்விதமான காரியங்கள் நடக்கும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம செவி கொடுக்கும் பொழுது நாம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படிக்கு செய்வார். நம்மை சொந்த ஜனமாக கர்த்தரை மாற்றுவார். பயமில்லாத வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். இடராத நம் கால்கள் இடராது. நம் கால்கள் இடரும் போது கூட அவர் தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாப்பார். என் பிள்ளையுடைய கால் இடரக்கூடாது, என் பிள்ளைகள் வழி விலகி போகக்கூடாது என்று சொல்லி தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு நம்மை எல்லாம் பாதுகாத்து நடத்துவாராம். உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். வாசிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். அதிலே நம்ம 1லேருந்து நீங்கள் 6 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள் 1லேருந்து 6 வரைக்கும். அப்போ 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமும் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். ஆமே. நாம் கர்த்தருடைய கட்டளைகளை, அவருடைய சத்தத்தை, கட்டளை என்றால் சத்தம், சத்தம் என்றால் கட்டளை, அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து அவர் கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை பெரிய ஜாதியாக கூட மாற்றுவாராம். நம் சந்ததியை கர்த்தர் அப்படியே என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். இன்னைக்கு காலையில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனம் போல வந்தது. பென்சிலையாபதர் கர்த்தர் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளட்டும். பென்சிலையாபதர் பெரிய மகன், சின்ன மகன். அப்போ நானே நினைத்து கொண்டிருக்கிறேன், இந்த மகனுக்கு திருமணமானால் அந்த மனைவி 2 பேர், அந்த மகனுக்கு திருமணமானால் மனைவி அவங்க 2 பேர், அவங்களுக்கு பிள்ளைகள் வந்தால் 2 4 பேர், இவங்களுக்கு 4 அவங்களுக்கு 4 8 பேர். அதே மாதிரி மோகன் பதர் பிள்ளைகள், அவங்களுக்கு அப்படியே கணக்கு போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தர் பாருங்க, அப்படியே நம்முடைய சந்ததியை கர்த்தர் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். அப்போ நான் ஜஸ்டின் ஃபேமிலியை யோசித்து பார்த்தேன். ஜஸ்டின் ஃபேமிலிக்கு 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளுக்கு திருமணமாகி அந்த 4 பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வந்தால் எவ்வளோ பெரிய சந்ததியில் அது ஒரு ஆசீர்வாதம். என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லைங்க, சந்ததி இல்லாமல் இவ்வளோ பேர் கோயில் குளங்கள் எல்லாம் ஓடுகிறார்கள், என்னென்னமோ செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, அந்த ஆசீர்வாதங்களை இலவசமாக கொடுக்கிறாரு. அப்போ இதுதான் பெரிய ஜாதி. அப்போ நம்மை கர்த்தர் என்ன செய்ய போறார் சொல்லுங்கள்? பெரிய ஜாதியாக மாற்றுவாரு.
இன்னைக்கு நம் பிள்ளைகளை கொண்டு நம் சந்ததியை கொண்டு நம்ம உருவாக்கி பெரிய இனமாக பெரிய ஜாதியாக மாற்றுவார். எப்போ சொல்லுங்க? கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நாம் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். நம் உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை பெரிய ஜாதியாக மாற்றுவார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 6ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. ஆமா, 7 வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆமீன். அவைகளே குறித்து நம் பிள்ளைகளிடத்தில் பேசணும். இன்று உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கணும். அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வசனங்களை கருத்தாய் போதிக்கணும். நம்ம அப்படி கருத்தாய் போதிக்க மாத்திரமல்ல, உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளிடத்தில் வசனங்களை குறித்து பேசிகிட்டே இருக்கணும். நம் பிள்ளைகளிடத்தில் ஜபத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும். எங்கள் சிஸ்டர் அதெல்லாம் நடக்குது. எப்போ பாரு பிள்ளைங்க செல்லு தான், மற்ற காரியங்கள் தான். என்ன பண்ணுறது? இந்த காலம் அப்படி இருக்கிறது. நாம் ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்க தான் பிள்ளைகள் மாறுவார்கள். நம்ம பிள்ளைங்கிட்ட அதுக்காக நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்க செல்லே பார்க்குறாங்கன்னு சொல்லி அப்படியே நம்ம விட்டு விடக்கூடாது. பிள்ளைங்க உட்காரும் போது வசனத்தை பேச வேண்டும். வசனம் இப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? ஏசு இப்படி சொல்லியிருக்கார் தெரியுமா? இன்னைக்கு காலையில் ரோசியை குளிக்க வச்சுட்டுருக்கிறேன். அது பாட்டுன்னு மோசையோடைய கதையை தண்ணி பட்ட படம் மனப்பாடமாக சொல்லுது. மோசை வந்தார், கோலை காமிச்சார், 2 கடல் பிளந்துச்சு, 10 வாதை கொடுத்தாரு. அந்த எகிப்து தண்ணி இல்லைம்மா ரத்தமாக மாறுச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓஹோ, டீச்சர் யாரோ நல்லா சூப்பராக நடத்தியிருக்கிறாங்க. எந்த டீச்சர்னு தெரியல, ஷீலாவா? ஆமாம், நல்லா சூப்பராக நடத்தியிருக்காங்க. அப்படியே மனப்படமாக அந்த கதையை சொல்கிறா குழந்தை. கர்த்தருக்கு நன்றி சொன்னப்பா, சோத்திரம் ஐயா, நன்றி ஆவியானவரே. இது போல 10 வாதைகள் வந்ததும்மா. அந்த ராஜாவுடைய பையன் செத்த உடனே அவன் தூக்கின்னு வரானா, அது கொளுத்த ஆட்டுக்குட்டி இல்லைம்மா, சின்ன ஆட்டுக்குட்டி. அந்த ரத்தம் வந்து யார் வீட்டில் இருக்குதோ அவங்க குழந்தைங்களெல்லாம் காக்கப்பட்டாங்க அப்படி சொல்லுது. தேவன் பாருங்கள், அவ்வளோ நல்ல அருமை. நானும் வீட்டில் அந்த குழந்தைங்களுக்கு கதையாக சொல்லி கொடுப்பேன். உட்காரும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், நல்ல தெளிவாக அதுங்க சொல்லுவேன். எல்லாம் குட்டிமா கூட வருகை பற்றி, வருகை நியாயத்தீர்ப்பு நாள் வருதுமா, கர்த்தர் கணக்கு கேட்பார். நீ இவ்வளோ நேரம் டிவி பார்க்குற, இவ்வளோ நேரம் செல்லு பார்க்குற, ஏசப்பாக்கு இடம் கொடுமா, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நியாயத்தீர்ப்பு நாள் வருதுமா, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நியாயத்தீர்ப்பு நாள் வருது, கணக்கு கேட்பாரு. பிள்ளைங்க தானே, பரவாயில்ல பார்த்துட்டு போட்டோம். இன்றைக்கெல்லாம் இன்னொரு நாளைக்கு மாற மாட்டார்கள். முளையிலேயே கிள்ளி போட வேண்டும். 5 வளையாதது 50 வளையாது. என்ன சொல்கிறீங்க? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். சின்ன வயசில் என்ன இருக்கோ அதுதான் பெருசில் வரும். அதுக்காக தான் சின்ன வயசாக இருக்கும்போதே பிள்ளைகளுக்கு வசனத்தையே நாம் ஊட்ட வேண்டும். நாம் கதைகளையே சொல்லிக் கொடுக்க வேண்டும். தெபோராளை பற்றி சொல்லிக் கொடுங்க, ரூத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க, சாமுவேலை பற்றி சொல்லிக் கொடுங்க, பேதுருவையை பற்றி சொல்லிக் கொடுங்க, யோவானை சொல்லிக் கொடுங்க. நான் பெரிய பாப்பாவுக்கு யோவானை பற்றி சொல்லும்போது, எப்படிமா அது எண்ணெயில் போட முடியும், எப்படிமா அவர் தாங்கினார்? இயேசுக்காக தாங்கினார். இன்றைக்கி நீ தாங்கணும். நீ மிஷினரியாக போகிறியான்னு கேட்டேன். நான் மிஷினரியாக நீ போகிறனாக்கோ காட்டுக்கு போ, எந்த நாட்டுக்கு போறியே போ. அப்போ நான் இந்த ஊழியத்தை கர்த்தர் பார்த்துப்பாரு. நீ போகிறதா ஊழி காட்டுக்கு போ, நீ எந்த மலைக்காவது போ. அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும்? சொல்லி கொடுக்க வேண்டும், கருத்தாக போதிக்க வேண்டும். உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, தூங்கும் போது, படுக்கும் போது, சாப்பிடும் போதெல்லாம் அவைகளை குறித்து நான் பேச வேண்டும். அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரிய இருக்கணும். அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களையும் எழுதுவாயாக. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி கொடுக்கணும். பச்சை குத்தத்துக்கு சொல்லி தரக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பச்சை குத்திக்கிறாங்க. அப்படிலாம் குத்திக்கிட்டா நரகத்துக்கு தான் போவீங்க. காது குத்தி கம்மல் போட்டுக்கிறாங்க, நரகத்துக்கு போங்க. வளையல் போட்டுக்கிறாங்க, காப்பு. கிறிஸ்தவர்கள் போடாதீங்க.
ஆம்பளைங்க நீட்டமாக முடி வளர்க்குறாங்க, வளர்க்காதீங்க. கர்த்தர் அதெல்லாம் அருவருப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? நல்லா நீட்டாக இருங்க, ஒழுங்காக இருங்க, ஒழுங்கான ட்ரெஸ்ஸை உடுத்துங்க, நல்ல வஸ்திரத்தை, விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துங்க, வேண்டான்னு சொல்லவில்லை. தகுதியான வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளுங்கள். நம்ம சின்ன பிள்ளைங்க தானே பேண்ட்டு வாங்கி கொடுக்கலாம், சின்ன பிள்ளைங்க தானே ஜீன்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க நாளைக்கு பெரியவங்களை வந்த பிறகு அதை தான் கேட்பாங்க. அப்போ தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் தெரியல. எனவே தேவன் நம் பிள்ளைகளுக்கு கருத்தாக நாம் போதிக்க வேண்டும். ஆடுகளுக்கு எப்படி மெய்ப்பனுக்கு அந்த ஆடுகள் செவி கொடுக்கிறதோ சத்தத்திற்கு, நாம் கூட நம்முடைய மெய்ப்பனாகி இயேசுவுக்கு நாம் செவி கொடுக்கும்போது, நம் பிள்ளைகளுக்கும் அப்படி கருத்தாய் போதிக்கும் போது நம் பிள்ளைகளும் அந்த சத்தத்தை கேட்க உதவி செய்வார்கள். சின்ன பிள்ளைங்க ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். ஆமே. தேவனுடைய பாருங்க, மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி. 15ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம், கடைசியாக நான் முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-6 வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம். அப்படியே மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகள் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசிகள் அவரோடு நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். அந்த கனி அவரோடு நிலைத்திருக்க வேண்டும். 15:1-6 மார்க் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1, 2 மற்ற வாசிங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆமென். ஏனில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். சுத்தம் பண்ணுவார். மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற விசுவாசிகளை அதிகமான கனி கொடுக்கும்படி நம்மை சுத்தப்படுத்துவார். அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக நம்மை சுத்தம் பண்ணுவார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற விசுவாசிகள் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவார்கள். அநேக ஆத்தும ஆதாயம் செய்கிற வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஒருவன் எண்ணி நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவனை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். கனி கொடுக்க வேண்டும். கனி கொடாவிட்டால் அந்த கொடியை கர்த்தர் அறுத்து எரிகிற அக்னியில போட்டு விடுவாராம். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கலாமா? நம்ம கனி தேவனிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த கனி எப்படிப்பட்ட கனியா இருக்கணும்? கசப்பான கனியா இருக்கக்கூடாது. ஏசாயால வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஏசாயா, நானும் உயர்த்தர திராட்சை கொலை உன்னை நாட்டினேன், நீ நல்ல கனி கொடுப்பாய் என்று சொல்லி நான் நினைத்திருந்தேன். ஆனால் நீ எப்படிப்பட்ட கனி கொடுத்தாய்? நீ கசப்பான கனி கொடுத்தாய் என்று சொல்லி. வாசிங்க அந்த வசனத்தை. 2ஆம் வசனம் 5:2. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இன்றைக்கு நம்முடைய தேவன் கூட நம்மை அழைத்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய சத்தத்தை கேட்கிற நாம் கர்த்தருக்கு என்ன கொடுக்க வேண்டும்? உயர்தரமான கனி கொடுக்க வேண்டும். கசப்பு கனி நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன் தான் இந்த மகனை சிருஷ்டித்தேனோ என்று தேவன் நம்மை பார்த்து மனஸ்தாபப்படக்கூடாது. நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அந்த கனி தேவனோடு இணைந்திருக்கிற கனியாக இருக்க வேண்டும். அவர் விரும்புகிற கனியாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ மனம் திரும்பி நாம் என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்க வேண்டும். எதிலெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமோ அதெல்லாம் நாம் மனம் திரும்பி இயேசுக்காக நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 3:10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம். நாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த புதிதாய் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் கர்த்தருக்கென்று நாம் கனி கொடுக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். தேவனோடு நாம் உறவு வைத்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் நான் ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். கனி கொடுக்கிறபடியாக அந்த கனி தேவனோடு எப்படி நிலைத்திருக்கிற கனியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கோடாரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது. நல்ல கனி கொடாத கசப்பு கனி கொடுத்தாங்களே ஏசாயா 5:2 அந்த கனியெல்லாம் வேரோடு அறுத்து அக்கினியிலே போடப்படும்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நல்ல கனி கொடுக்குறோமா, நாம் கெட்ட கனி கொடுக்குறோமா? நல்ல கனி கொடுக்குற மரங்கள் எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுவார். கெட்ட கனி கொடுக்குற மரத்தை வெட்டி அக்னியில் போடுவார். இன்றைக்கி நியாய தீர்ப்பு நாள் சீக்கிரமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நம் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா, அல்லது நம் பிசாசின் சத்தத்தை கேட்கிறோமா, அல்லது சினிமா பாடல் சத்தத்தை கேட்கிறோமா, அல்ல வேறு ஏதாவது சத்தத்தை கேட்கிறோமா? நம்மையே நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த கனி தேவனோடு இணைந்திருக்கணும். மிகுந்த கனிகளை கொடுப்பார். அவர் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நம்மை சுத்தம் செய்வாராம். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 நம்ம ஆவியின் கனியை குறித்து வாசிக்கிறோம். அந்த ஆவியின் கனியில் கூட நம்ம அனைத்திலும் நிலைத்திருக்கும் பொழுது நாம் தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்ல அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீத புஸ்தகம் 92:15 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாயிருந்து பசுமையாயிருந்தார்கள். இன்றைக்கு வாலிபர்கள் மாத்திரமல்ல, நாமும் கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டும். முதிர் வயதானவர்கள் கனி கொடுத்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார் என்று 92:15 வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்போ இன்றைக்கி முதிர் வயதாயிடுச்சு, எனக்கு 40, 45 வயதாயிடுச்சு, 50 வயதாயிடுச்சு, எனக்கு 60 வயதாயிடுச்சு, இனிமேல் நான் ஆத்துமாதம் செய்யலாமா? இனிமேல் நான் ஆத்துமா ஜெபிக்கணும். முதிர் வயது வரைக்கும் கூட நாம் ஜெபிக்கணும். முதிர் வயதில் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்க வேண்டும். நம்ம கனி கொடுத்து நாம் புஷ்டியாக இருக்கணும், பசுமையாக இருக்கணும். நானும் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருந்தேன்? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். இன்றைக்கி நாம் கூட கனி கொடுக்க வேண்டும். பிரியமான தேவ ஜனமே, நம்ம இந்த குடும்பத்தில் முதலாவது கனி கொடுக்கலாம். நம் குடும்பத்தில் கொடுக்கும் பொழுது நாம் வெளியில் போயிட்டு கனி கொடுக்க முடியும். குடும்பத்தில் நமக்கு சாட்சி இல்லை என்றால் வெளியில் நமக்கு சாட்சி வராது. மனைவியிடத்தில் நமக்கு நல்ல சாட்சி இருக்க வேண்டும். கணவனிடத்தில் நல்ல சாட்சி இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளிடத்தில் நல்ல சாட்சி இருக்க வேண்டும். நம் பிள்ளைகள் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. நீங்களே டிவி பார்க்குறீங்க, நீங்களே செல்லை பார்க்குறீங்க, நீங்களே நாடகம் பார்க்குறீங்க, நீங்களே இதை பாருங்க. நம் பிள்ளைகள் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. நம் பிள்ளைகள் மத்தியில் கூட கனி கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கணும்மா, கனி கொடுக்கணும் தம்பி, நீ கனி கொடுக்கணப்பா அப்படின்ற பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் என்று நாம் நல்லதையும் நம்ம ஆசீர்வாதத்தையும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்கு நியாய தீர்ப்பு நாளில் வருகிற அந்த சம்பவங்களை குறித்தும் நாம் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? கருத்தாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். பொன்னலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆமென். கர்த்தாவே சொல்லிட்டு கண்களை மூடுவோம். நன்றி அப்பா, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக கர்த்தருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிறது மாத்திரமல்லப்பா, நாங்கள் கனி கொடுக்கலாக கூட நாங்கள் மாற வேண்டும் ஐயா. வருகை நாள் மிக சமயமா இருக்கிறபடினால இயேசுவே எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நல்ல கனி கொடுக்கும்படியாக, மிகுந்த கனி கொடுக்கும்படியாக, அதிகமான கனி கொடுக்கும்படியாக தேவ சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்கள் பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒரு நாளும் கருத்தாய் நாங்கள் போதிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக்க நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன்.